ஏன் நட்டவலி இப்போலாம் டிவியை போட்டா எப்போ பாரு இந்த நியூஸ் சேனல்னு வச்சுட்டோமா, கொலை கொள்ளை, அப்புறம் திருட்டு, அடுத்தவங்க வீடு பூந்து திருடுறது, என்ன இந்த மாதிரி நியூஸே வந்துட்டு இருக்குது. பார்க்குறதுக்கே எரிச்சலாக இருக்குது. இப்போ டிவி தான் சரியான போருன்னு ஃபோன் எடுத்து பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா அது அதுக்கு மேலே ட்ரெண்டிங்குன்னு சொல்லிவிட்டு இவங்க பண்ணுற அலப்பறக்குது. போது அவங்க நினச்சிக்கிட்றாங்க ட்ரெண்டிங்னு, பார்த்தா எரிச்சலாக இருக்குது. அப்போல்லாம் டிவி சீரியலில் பார்த்தோம்ல, மாமியார் மருமகளும் சண்டை போட்டுக்குவாங்க. அப்புறம் மாமியார் மருமகளும் அப்படி கொடுமைப்படுத்துறது, ரொம்ப அடிமட்டத்துக்கு அது கொடுமை மாதிரி, எதுத்தே பேசாத ஒரு மருமவை. அப்புறம் பார்த்தீங்கன்னா புருஷன் வந்ததும் போட்டு கொடுத்துட்றது, இந்த மாதிரியே தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ பாரு, இவன் பொண்டாட்டி அவன் லவ் பண்ணுறது, அவள் புருஷனை இவன் லவ் பண்ணுறது, இதுக்கு பேர் லவ் ஆமா. இப்படியே சீரியல் எடுத்து எல்லாத்தையும் பார்க்குறவங்க எல்லாத்தையும் கெடுக்குறாங்கப்போ. அந்த காலத்தில் மாமியார் மருமகளை கொடுமைப்படுத்துறது இருக்கட்டும், இப்போ பின்னாடி பாரு உங்கள் மாமியார் அங்கேருந்துட்டு பார்க்குறத வந்துருச்சா. வரட்டும் வரட்டும், எங்கே போனாலும் சரி பின்னாடியே வந்துட வேண்டியது. கழுதைக்கு மூக்கில் வைத்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு நான் நிம்மதியாக இருந்துடக்கூடாது. வரட்டும், இன்னைக்கு ஒரு கை பார்க்குறேன். 2 கழுதைகளும் இங்கத்தான் இருக்குதா, வீட்டுக்கு அடங்குறதில்ல. இவளும் எனக்கு அடங்குறதில்ல, அவளும் அவங்க மாமியாக்காரிக்கு அடங்குறதில்ல. 2 பேரும் மீட்டிங்கை போட்டு போட்டு ஒரு பேச்சு கேட்க மாட்டேங்கிறாளுவ. ஏட்டி, உன் மாமியார் கிழவிக்கு சரியான யூத்துன்னு நினப்படி ஒரே ஜம்ப் ஆகிட்டு அங்கே பைப் லைன் போது அதில் ஒரு குட்டு மாதிரி கட்டியிருக்குல்ல, அதில் ஏறி நின்றுக்குது. வலிக்கு கிளிக்கு விழுந்துச்சுன்னு வைய, மூக்கில் இருந்து தக்காளி சட்னி தான் எட்டி பார்க்கும். ஏட்டி நீ சும்மாரு, அதுக்கு மூக்கு இருந்தால் தானே தக்காளி சட்னி வரத்துக்கு. அறுவு கடத்தனமா பேச்சு, அதை நல்லா உத்துப்பாரு, அதுக்கு மூக்கே இருக்காது. வர்றது டக்குன்னு வந்து நம்மக்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்கலாம்ல, அதுன்னு அங்கேருந்துக்கிட்டு ஒன்று கேட்குறது. நம்ம என்ன பேசுகிறோன்னு காதை பரு குறு குறு குறுன்னு இங்கேயே வச்சு கவனிச்சிட்டு இருக்கோம். காதா? அது எந்த திசையில் இருக்குது, எந்த சந்தில் ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியலையே. இந்த வயசுக்கு ஸ்டைலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லாட்டி, அது மாதம் மாதம் ஹேர் கட்டு பார்லர் போயிட்டு அதை ஃப்ரீ ஹேராமா, அதுக்குள்ளே தான் காது இருக்கும். பொந்துக்குள்ள பாம்புக்கிற மாதிரியா? ஆமா, அதே தான். எம்மாடி கீதா, எதை சொல்லுங்க. ஆத்தாடி, 2 பேரும் இந்த கொஞ்சிக்கிறாளுங்க, தூரத்தில் இருக்கும்போது அந்த கிளி கிழிச்சாளுங்க. மாமியார்னாவே ஒரு தனி பவர் தான் போலையே, இந்த பம்பு பம்பரா. சரி, அவங்க குடும்பத்தில் 1000 இருக்கும், என்னமே பேசிக்கிட்டு நமக்கு என்ன வந்துச்சு. எம்மாடி கீதா, அந்த துணி துவைக்கிற மிஷின்ல என் சீலையெல்லாம் அள்ளி போட்டு வச்சுக்கிறேன் பார்த்துக்க. அப்புறமா வந்து அந்த சோப் ஆயில் இருக்குதுல்ல, அதை கொஞ்சம் ஊற்றி ஆன் பண்ணி விட்டுறியா? எத்தை, இப்போ தானே ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தேன், அதுமாரி ஆன் பண்ண வேண்டியது தானே. அது சொல்லி கொடுத்ததான், அது எனக்கு ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. அது ஒரு 2-3-4-5 பட்டணு மாதிரி இருக்குதுல்ல, அது எதை அழுத்தணும்னே எனக்கு தெரிய மாட்டேக்கு. அப்புறம் எதனா கெட்டுக்கிட்டு போச்சுன்னா அப்புறம் செலவு வச்சிடுமே. கிழிஞ்சது. டிவியை ஆன் பண்ணி விடணும், வாஷிங் மிஷினை போட்டு கொடுக்கணும், ஃபோனை எடுத்து நம்பர் போட்டு கொடுக்கணும், எல்லாத்துக்குமே ஒரு ஆள் கூடவே இருக்கணும்னா எப்படி அத்தை? எல்லாமே கற்றுக்கிட வேண்டியதானே. கேஸை பற்ற வைக்க தெரியாதுன்னு மும்பிட்டு நாளாக ஏமாற்றிக்கிட்டு இருந்தீங்க. இன்னும் எத்தனை எப்படியே கற்றுக்காமல் இருக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாம் ஒரு பயன்தான். பற்ற வைக்கல கேட்சு கீச்சு லீக் ஆகி போட்டு டப்புன்னு வெடிச்சு போச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்லு. டப்புன்னு வெடிச்சு பொட்டுன்னு போனால் என்ன கீத்தாளுக்கு கொண்டாட்டந்தேன். நீ மைண்டு வயசுன்னு நினச்சி சத்தமாக பேசிவிட்டாட்டி எனக்கே கேட்டுருச்சு, எங்கள் மாமியாருக்கு கேட்டுருச்சுன்னா அப்படித்தான் சொல்லிட்டேன், வாயை முடிக்க. சரித்தான், நீங்கள் போங்க, நான் வாரேன். சரிம்மா சரி, என்ன போகிறேன், சட்டனா வந்து சரி. என்ன என்னமோ நாளைக்கே உலக அழிஞ்சு போயிடுற மாதிரி இன்றைக்கி எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கலான்னு உட்காந்துக்கிட்டே இருக்காத. யாக்கிட்டா ஏதோ வேலை இருக்க மாட்டேருக்கு கூப்பிட்றாங்க, நீ பாட்டுக்கு உட்காந்துக்கிறிய, போய் பண்ணி கொடுத்துட்டு தான் வாவேன். இவன் என்னைக்கு வந்து என்னைக்கு ஆன் பண்ணி நான் என்னைக்கு காய வச்சு போடுறது. வரட்டும், இன்னைக்கு அவளுக்கு இருக்குது வீட்டில். அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸு முன்னாடி என்னைய ஒன்றும் தெரியாதுன்னு அசிங்கப்படுத்துகிறான். அவங்க கூப்பிட்டு போகிறாங்க, போகணும். அது சரி. ஆமாம், ராத்திரி நம்ம ஊரில் என்னமோ ஆம்புலன்ஸ் போகிற மாதிரி ஒய்யன்னு ஒரு 8 மணி வாக்கில் அப்படி சத்தம் போட்டுட்டு போணுச்சு, என்னவா? அதுவா? அது நம்ம பக்கத்து ஊரில் அந்த வெள்ளைக்கான்னு ஒரு கிளவி இருப்பாப்புல, ரொம்ப வயசாகி போச்சு அந்த கிளவி. ஆமாம் தெரியுமே, அவங்க மாவன் கூட ஏதோ வெளியூரில் இருக்கிறான்ல, இந்த கிளவி கூட ஒரு வேலை நிற்காது, ஏரி வேலைக்காகட்டும் காட்டு வேலைக்காகட்டும் நடக்க முடியாமல் கூட நடந்துக்கிட்டு போவேன், எனக்கு தெரியும். ஆமாம், அந்த கிளவிக்கு சொத்து பத்துக்கும் ஒன்றும் குறைச்சல் இல்லை, காசு பணத்துக்கும் குறைச்சல் இல்லையே. நல்ல சரியான பெரிய பார்ட்டி தானே அது. அதுக்கு என்னாச்சு கீதா? அத்தான் நைட்டு நம்ம ஊரில் ஒரு 8 மணிக்கா கரண்ட் ஆஃப் பண்ணிவிட்டால, ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலேயே கரண்ட் வரலன்னு நினைக்கிறேன். நல்லா இருட்டு, ஒரு லைட்டு வெளிச்சம் ஒன்றும் இல்லாமல் அந்த கிளவி ஏதோ வெளியே போயிருக்குமா என்னமோ தெரியல. அது ஏதோ படிக்கட்டுலேருந்து இறங்கும்போது ஏதோ வலிக்கு விட்டு விழுந்துருச்சா இல்லை மயக்கம் போட்டு விழுந்துச்சா என்னன்னு தெரியல.
அதுக்கு போய் 108க்கு ஃபோன் பண்ணி விட்டு அது அந்நேரத்துக்கு வந்து எல்லாரும் என்னமோ ஏதோன்னு பாதிரி அடிச்சுக்கிட்டு ஒரே கூட்டம் பார்த்துக்கங்க. அது ஒரு வண்டியில் உட்கார வச்சே கூப்பிட்டு போயிருக்கலாம் அசாமல். அப்படி நைட்டு பண்ணிவிட்டாங்க இந்த பயலுங்க. அது சரி. ஆமாம், அந்த கிளை வீடு தனியாக ஒரு காட்டிலலாம் இருக்கும். அந்நேரத்துக்கு எப்படி போய் யார் பார்த்தது? அது நம்ம ஊர் பசங்களை பற்றி தான் தெரியாதாண்ணா. ராத்திரி முழுக்க நடப்பானுங்க அப்படி ஏறிக்கி வீட்டுக்கும் என்னத்துக்கு நடப்பாங்களோ தெரியல. அந்த பூனைக்கறி எலிக்கறி இதெல்லாம் வறுத்து தின்னுக்கிட்டு இருக்கிறதுக்கு அப்படியே போகக்குள்ள பார்த்துக்கிறானுங்க. அப்படி போகவும் தான் ஆச்சு. அதுவும் பரவாயில்ல தான். இல்லைன்னா விடிஞ்சு தானே போவாங்க, நடமாடுவாங்க. அப்போ தானே தெரிஞ்சிருக்கும். அண்ணன் வரைக்கும் நம்ம அடிபட்டுருந்தா என்ன வரத்து சொல்லு. அதுவும் ஒரு நல்லதுன்னு நினச்சிக்க வேண்டியதான். அதான் அப்படித்தான் போயிருக்கிறானுங்க. அப்போ தான் கிளவி ஏதோ கத்திட்டு கிடந்திருக்க மாட்டிருக்கு. என்னடா சத்தம் கேட்குதுன்னு ஃபோனில் லைட் அடித்து பார்த்துட்டு அப்புறமா ஃபோன் அடிச்சு விட்டுக்கிறானுங்க. இல்லைன்னா கிளவி என்ன ஆயிருக்குன்னு தெரியல. நம்ம ஒன்றும் அடியும் இல்லையாட்டுங்குது. ஏதோ காலுக்கு அப்படி திருப்பிக்கிச்சா என்னமோ தெரியல. ஒன்றும் உளுந்தத்து எந்திரிச்சு நிற்க முடியல பார்த்துக்கிடுங்க. இந்த பசங்கள்லாம் தூக்கி தான் அந்த ஸ்ட்ரெச்சரில் வச்சு ஆம்புலன்ஸில் வச்சு விட்டானுங்க. அப்புறம் கூட 2 பயலுங்களும் போய்க்கிறாங்க. ஆறுனா ஃபோனுக்குன்னு போட்டால் தான் என்ன ஏதுன்னு தெரியும். சரி அந்நேரத்துக்கு அந்த வண்டி போகும். நானும் என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டேன். சரி ஃபோன் அடித்து கேட்கலான்னு பார்த்தாலும் அப்புறம் அந்த வேலையும் இந்த வேலையும் செஞ்சுக்கிட்டு அப்புறமா நானும் நினப்பில்ல மறந்து போச்சு. ஆனாலும் அந்த கிழவிக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி தான் கீதா. அப்படி தனியாக ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி அதுவும் பாரு இந்த கடிச்சு இத்தனி வருஷமா. நானாக இருந்தால் கூட இருக்க மாட்டேன் பார்த்துக்க. ஆமாக்கா, பார்த்தீங்களா? நாம்பளா இருந்தால் கூட சொன்ன மாதிரி கண்டிப்பாக இருக்கவே மாட்டோம். அது கொஞ்சம் தனியாக தான் இருக்குது, ஊரை விட்டு தள்ளி. அது எப்படித்தான் அது பழக்க மாட்டிருக்குது. அது வந்து யார் பார்த்தாலும் பயந்துக்கிறது இல்லை. அதுவும் பரவாயில்ல தான். எந்நேரத்துக்கு 6 போனாலும் சரி, 6 கண்ணு அது 6 பிள்ளது அப்படின்னு கேட்கும். சரியான கண்ணெல்லாம் நல்லா தெரிய மாட்டேங்குது. அதுக்கெல்லாம் கண்ணும் நல்லா தெரியுது, காதும் நல்லா கேட்குது. நல்லா சோறாக்கி சாப்பிட்டுக்கிட்டு நல்ல குத்துக்கல்லாட்டு இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இருட்டில் ஏதோ தெரியாமல் தடிக்க விட்டு கிடிக்கிட்டு விழுந்துருச்சா என்னவோ தெரியல. மற்றபடி கிளவிக்கெல்லாம் ஒன்றும் உடம்பு சரியில்லாதையா இருக்குது. அது நல்லா நெத்தாட்டுங்குதா. சரி அப்போ அதைத்தான் என்ன எதுன்னு கேட்டுட்டு போகலான்னு ஓடியாந்தேன். சரி போ, உங்கள் மாமியாக்காரையும் கூப்பிட்டு போச்சு. அப்புறம் ஏச்சு போகுது. ஆமாக்கா, போகணும் தான். லிக்விட் வேறு காலி ஆகிட்டு அது நம்ம ஊர் கடையில் கிடைக்க மாட்டேக்கா. அதுக்கு வேறு வண்டி எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வந்தா தான். சரி அப்போ நீ போய் வாங்கிட்டு வந்து வேலையை பாரு. நானும் கேட்டு போகலான்ட்டு ஓடியாந்தேன். எனக்கு வேலை கிடக்கு. காட்டுக்கு வேறு போகணும். அங்கே தோட்டத்துலேயும் கொஞ்சம் வேலை இருக்குது. போய் நானும் என்ன ஏதுன்னு பார்க்குறேன். ஏக்கா, தோட்டத்துக்கு போகும்போது போனடிங்க, நானும் வாரேன். ஏன் நட்டவலி, எதுவும் வேலை இருக்கா என்ன? வேலை ஒன்றும் இல்லைக்கா. அங்கே உங்கள் தோட்டத்தில் அந்த கிணத்துக்கிட்ட இழந்த பழம் மரம் இருக்குல்ல, அதில் இழந்த காய் இருந்தால் பறிச்சிட்டு வரலாம்னு. ஒண்டியும் போகிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி போர் அடிக்கும்ல. நீங்கள் போனீங்கன்னா 2 பேரும் போயிட்டு அப்படியே நான் பறிச்சிக்கிட்டு வருவேன். நீங்கள் வேலையை முடிச்சுட்டு வந்தீங்கன்னா அப்புறம் சேர்ந்தாப்புல வந்துடலாம். ஓ, இழந்த பழம் பறிச்சிட்டு வரதுக்கு சொல்கிறியா? சரி நான் வீட்டு வேலையை முடிச்சுட்டு தான் போவேன். அப்புறமா கிளம்புக்குள்ள உனக்கு ஃபோன் அடிக்கிறேன். ஏக்கா, எனக்கு சொல்லுங்கள், நானும் வரேன். அங்கே தோட்டத்துக்கு போனால் நல்ல டைம் பாஸ் ஆகும்ல. சரியம்மா. போகும்போது 2 பேத்துக்குமே வெளியே இருந்தீங்கன்னா சத்தம் கொடுக்க, இல்லைன்னா ஃபோன் அடிக்க வந்துடுங்க. சரி அப்போ நான் வரேன். என்ன வெயில் வரத்துக்காண்டி தோட்டத்துக்கு போனால் தான் ஒரு சம பிள்ளாச்சும் பிடுங்க முடியும். காலையிலேருந்து இந்த மாடு வேறு கத்திட்டே கிடக்குது. அப்புறம் பால் வெள்ளன்னா என்னத்த பால் கறக்கும், அதுவும் சும்மாவே கிடக்கு. நீயே ஏதோ கடைக்கு போய் வாங்கணும்னு சொன்னியா, அப்போ போய் வாங்கிட்டு வந்துடு சட்னா. அப்புறமா ஃபோன் அடித்தாங்களா நாம போகலாம். சரி அப்போ நானும் போயிட்டு வந்துடுறேன். எல்லாருமே போயிட்டாங்க. ஒத்தையில் கிடந்து நாம் என்னத்தை பண்ண போகிறோம்? சத்தங்கூரி போய் டிவியாச்சும் பார்க்கலாம். எப்படி நெட்டவழி, நான் போனதும் வந்துடுவேன். நீ போய் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்காத. சரிட்டி, நீ போயிட்டு வா சட்னா. ஏன் நெட்டவழி, அப்படி தூரம் நடந்து வந்து களைச்சு போயிட்டியா? அது நானும் தண்ணி எடுத்துகிட்டு வரவும் மறந்து போயிட்டேன். நீங்களாச்சும் எடுத்துகிட்டு வரக்கூடாது. சரிங்க, அந்த வெள்ளரிக்காயை 2 கடி கொஞ்சம் தண்ணி தாவமாக இல்லாமல் இருக்கும். இந்த காலையில் வெயிலில் நடந்து வந்தோம்லக்கா, அதுதான் ஒரு மாதிரி கிறுக்கிறுன்னு வந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி குடிச்சா நல்லா இருக்குன்னு பார்த்தா இங்கே எங்கேயுமே தண்ணி வேற இல்லை. கொஞ்சம் மோட்டராச்சும் போட்டு விடுங்க, அதையாச்சும் குடிப்போம். தோட்டம் என்னமோ 10 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற மாதிரி இல்லை. இப்போ நடிக்கிற நீ இங்கேருந்து 2 தெருவு தள்ளந்தும் தோட்டத்துக்கு வந்தாச்சு. இதுக்கு கால் வலி தண்ணி வேணும், ஜூஸ் வேணும், வெங்காயம் வேணும்னுக்கிட்டு. சரி, நீங்கள் 2 பேரும் உட்காந்துக்கிட்டு அப்புறம் கலப்பை அரண வேட்டி அப்புறமா போய் இழந்த பழமா என்னமோ பறிக்கிற நீங்கள் பறிச்சுக்கிட்டுருங்க. நான் போய் கொஞ்சம் பில்லு பிடிங்கிட்டு வரேன். எங்கக்கா, அந்த கிணத்த ஓட்டினாப்லேயே இருக்குமே அந்த வயலையே பில்லு பிடுங்க போகிறீங்க? சரி நானும் வரேன். அங்கே தானே மரம் இருக்குது. நான் வந்து பறித்து சாப்பிட்டுட்ருக்கேன். அவன் எப்பயே பொறுமையாக வரட்டும். இவகிட்ட உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு அப்போ நான் இவ்வளோ தூரம் வந்தேன். அங்கே இல்லைம்மா கீதா,
இருக்குது, அது ஓட்டி போட்டு இப்போ 10 நாளைக்கு மேலே ஆகிப்போச்சு, காஞ்சி போயில கிடக்குது. சரி அப்பா, அப்போ எங்க வேற எங்க காட்டில் போய் பிடிங்க போறீங்களா? எல்லாம் வெள்ளாம் பண்ணி வச்சுக்கிறாங்களா, அவங்க திட்டமாட்டாங்க? வேறவங்க காட்டில் என்னத்துக்கு போய் பிடுங்குறேன், அது காராமணி வரைச்சி விட்டுருக்குறோம்ல, அதான் அந்த மரம் தெரியுது யாருக்கும் அந்தாண்ட, அதில் தான் போய் பிடுங்கணும். எல்லாம் ஒரே புல் ஏறி போய் கிடக்குது, செடி எல்லாம் போட்டு அமுத்தி செடி எந்திரிக்கிறதுக்கு இல்லாத களை ஏறி போய் கிடக்குது. அதை பிடுங்கி மாட்டுக்கு போட்டால் மாடும் திண்டுக்கும், காடு சுத்தாய்க்கும்ல, அங்கே தான் போய் பிடுங்கணும். அப்போ அம்புட்டு களை ஏறி போய் கிடக்குன்னு சொல்கிறீங்களக்கா, அந்த மாடு கன்று வச்சுக்கிட்டு சொன்னீங்களா, அவங்க வந்து பிடுங்கினா காடு கொஞ்சம் சுத்தாவும்ல, அவங்க பிடுங்கிட்டு போயிடுவாங்கல்ல, ஏன் சொல்ல வேண்டித்தானே அக்கம் பக்கத்தில் மாடு வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட? அது சொன்னமா எல்லாம் நம்ம பிடுங்குற மாதிரி ஒரு பக்கமாக வந்து சுத்தமாக பிடுங்குவாங்க, எல்லாம் போட்டு சேறு குழப்புற மாதிரி உழைப்பிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு என்ன அக்கறை, நல்லா பில்லு நீட்டமாக இருக்குது பாரு, அங்கே பார்த்து பார்த்து செடி அது எல்லாம் சேர்த்து பிடுங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கு தான் நாம்ளே பிடுங்கினா பார்த்து பொறுமையாக சுத்தமாக பிடுங்குவோம். ஊராமட்டாருக்கு என்ன அக்கறை வேண்டி கிடக்கு சொல்லு, அவங்க இஷ்டத்துக்கு ககமுகையாக பூந்து அலாசி கட்டிக்கிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு பில்லு சேர்ந்தா சரி, செடியை மிதிச்சானா கொடியை மிதிச்சானா அதெல்லாம் பார்த்து பிடுங்க மாட்டாங்க. நாம் அப்புறம் சொல்லவும் முடியாது செடியை போட்டு மிதிக்காதீங்கன்னு, அப்புறம் சொன்னாலும் இவங்க காட்டுக்கு போனதுக்கு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அதுக்கு தான் என்னத்துக்கு வம்பு, ஒரு வாரங்கிறத 2-3 வாரத்துக்கு பிடுங்கி போடுறது, மாடு நல்லா பச்சை பிள்ளையாக திணிச்சுன்னா நல்லா பாலும் சேர்ந்து வரும். உலக அதிசயமாலாம் இருக்குது. இந்த பொண்டுங்கெல்லாம் காட்டு பக்கமே எட்டி பார்க்க மாட்டாளுங்க. இன்னைக்கு என்ன இந்தானே மழைக்கலை பிச்சுக்கிட்டு வந்து நம்ம ஊர் ஏதாவது அடிச்சுக்கிட்டு போய் அழிஞ்சு போயிட போகுது. பத்மினி வாங்கக்கோ, நான் என்ன தோட்டத்து பக்கம் போய் ஒரு அடி கூட பிடுங்கல, நீங்கள் ஒரு செம பிடுங்கிட்டு வீட்டு பக்கமே கிளம்பியாச்சாட்டங்குது. இவங்க 2 பேரும் சரி காலையில் பார்த்த ரோட்டாண்ட பேச்சுக்கிட்டு இருந்தோமா, தோட்டத்துக்கு போகணும் வேலை இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் போகும்போது நானும் வரேன் கூப்பிடுங்கன்னாங்க, அதுக்கு தான் வந்துக்கிறாங்க. நடந்து வந்து களைச்சி போச்சு, நெட்டவள்ளிக்கு வேற மூச்சு அரைச்சிக்கிட்டு தண்ணி தாம எடுத்துக்கிச்சான். நானும் வர அவசரத்தில் தண்ணி வாட்டர் கேனில் பிடிச்சிட்டு வராமல் வந்துட்டேன். அப்புறம் உக்காந்துட்டுக்கிறா. இவத்த வந்ததுக்கு அவள் மூச்சு அரைக்குது. சரி சரி, அடுத்த வாரத்தில் கவர்மெண்ட்டுக்கு போய் ஒரு மனு கொடுத்துட்டு வந்துடலாம், தோட்டத்துக்கும் வீட்டுக்கும் ஒரு பஸ் விடுங்க அப்படின்னு சொல்லி. என்ன நெட்டவள்ளி குசும்பு பாத்தியாடி இந்த பத்திராளி அக்காளுக்கு? சரி சரி, இப்போ பாரு அவங்களுக்கு நானே எப்படி கவுண்டர் கொடுக்குறேன்னு மட்டும் பாரு. ஐயோ எக்கா, பஸ்ஸில் வேணாம் பார்த்துக்கிடுங்க, ஒரு ஏரோப்ளான் அந்த மாதிரி போய் விட சொல்லி மனு கொடுத்துட்டு வரலாம். பஸ்ஸிலலாம் அந்த வாடை அடிச்சுக்கிட்டு எனக்கு மனத்தை பறச்சிக்கிட்டு ஓன்னு வரும் பார்த்துக்கிடுங்க. இது ஃப்ளைட்டுன்னா நல்ல மேலாப்பில் பறந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு வரலாம்ல, அது கொஞ்சம் எனக்கு சௌகரியமாக இருக்கும். அதுக்கு வேணா போய் சொல்லிவிட்டு வரலாமா? ஆமாலாம் போய் சொல்லு. ஒன்றை பிடிச்சும் தானே ஏரோப்ளான் ஓட்டுறான், பறந்துக்கிட்டே வந்து காட்டில் குதிக்கிறாளாம், பறந்துக்கிட்டே போய் வீட்டில் இறங்குறாளாம். எப்படி இருக்குது பொழப்பு? பொழப்பு என்னத்த பொழப்புக்கா, அப்படியே தான் இருக்குது. அப்புறம் பஸ் மட்டும் விடலான்னு சொன்னீங்கல்ல, அது 1.5 புருஷன் டிரைவராக இருக்கிற அப்படியா? எட்டி என்ன போசுக்குன்னு டிரைவரான்னு சொல்லிவிட்டியா? பத்திராளியாக்கா அவங்க வீட்டுக்காரு பஸ் ஓனர் இல்லை, நீ பாட்டுக்கு டிரைவர்னு சொல்லி அக்காவுக்கு கோவம் வந்து உன் மண்டையை பொழந்துட போகிறாங்க. இது பஸ் ஓனரா? அட எனக்கு தெரியாத, தெரிஞ்சிருந்தா நாங்கள் டூர் போகிறதுக்கு வாடகைக்கு இல்லை பஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம். சொல்லியிருந்தா ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் அடிச்சுக்கிட்டு உங்கள் பஸ்ஸாக எடுத்துகிட்டு ஓடிட்டு வந்திருப்போமாக்கா. ஒரு பேச்சு சொல்கிறது இல்லையா? அந்த விசிட்டிங் கார்டு அது இதெல்லாம் அடித்து வச்சுக்கிட்டு தெரிஞ்சவங்க 4 பேருக்கு கொடுத்தா தானே நாங்களும் வாடகை கிட்ட வரணும் கேட்டால் கூட சொல்லுவோம்ல. 2 லிட்டர் பெட்ரோலை வச்சுக்கிட்டு எந்தா இருக்கு, சென்னைக்கே போயிட்டு வர முடியாது, அதுவும் வண்டியில். நீ வந்து பஸ்ஸுக்கு 2 லிட்டர் போதுன்னு சொல்கிறீ நெட்டவள்ளி, உனக்கு இருந்தாலும் மட்டும் வாய் கொழுப்பாகாது. அப்புறமா இங்கே கோச்சிக்கிட்டு பஸ்ஸை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா, என்ன பண்ணுவோம் சொல்லு? நம்ம தான் அடுத்த மாதம் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தோம்ல, அதை எடுத்துக்கிட்டு எம்பிட்டுக்கு பெட்ரோல் வேணுமோ அடிச்சுக்கிடுவோம். நம்ம அக்கா தானே வாடகையே கேட்க போகிறாங்க. என்ன பத்திராளி அக்கா, நான் சொல்கிறது சரிதானே? அவள் கொஞ்சம் அறிவில்லாதவ பார்த்துக்கிடுங்க. 2 லிட்டர் பெட்ரோலை வச்சுக்கிட்டுலாம் போக முடியுமா என்னம்மா? அது முடியாது. நீங்கள் பஸ்ஸை மட்டும் கொடுங்க, நாங்கள் டிரைவர் போட்டு அதுவும் நாங்களே ஆள் பிடிச்சிக்கிடுறோம். உங்ககிட்ட போய் பேசணும் பாரு, என் புத்திய பிஞ்சு செருப்பாலேயே அடிச்சுக்கிடணும். உங்ககிட்டலாம் வாயை கொடுத்துட்டா அம்பிடுத்தேன். எங்ககிட்ட உங்கள் வாயை கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் எப்படி சோறு திம்பிங்க? அப்புறமா பட்னியாகவே கிடப்பீங்களா வாழ்நாள் பூரா? அது இல்லாட்டிக்கு பிஞ்சு செருப்பில் அடிச்சுக்கிட்டேன்னு சொன்னீங்களே, குனிஞ்சு பாருங்க, உங்கள் செருப்பு பிஞ்சு ரொம்ப நாள் ஆகிட்டு போலையே. பெருசாக நீங்கள் எங்கேயும் தேட கூட வேணா எடுத்துக்கிடுங்க. 2 பேரும் என்னத்துக்கு இப்போ அவங்கள எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? ஒரு பெரிய மனுஷன்னு கொஞ்சமாச்சும் அடக்க உடக்கமா பேசுங்க கீதா நெட்டவள்ளி. பதிலுக்கு கூட கூட பேசுறதும் இல்லாமல் இதில் என்ன ஒரு வயசு வித்தியாசம் பார்க்காம நக்கல் பேசுறது, அதெல்லாம் தப்பு பார்த்துக்கிடுங்க. ஊடு பத்மினி, அவளுங்க கிடக்குறாளுங்க இப்படி மட்டு மரியாதை இல்லாமல் பேசுறது தான் இவங்க வந்து சீனுன்னு நினச்சிக்கிட்டு பேசுகிறாங்க. ஊடு எப்படியும் பேசிக்கிட்டுக்கிட்டோம். நான் போகிறேன், ஒன்றை பார்த்துட்டு தான் வந்தேன்.
இவளுங்க இப்படித்தானே எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, தெரியாமையே கிடக்கு விடு. தெரிஞ்சு அவளுங்கிட்ட பேசினது ஏன் தப்பு தான். சரி நான் வாரேன் என்ன. சரிக்கா நீங்க போங்க. நீங்களும் ரொம்ப நேரமா பிள்ளைச்சமையை வச்சுக்கிட்டு நின்றுக்கிறீங்க. அவளுங்க அப்படித்தான் சும்மா கிடக்குறாளுங்க, நான் பேசிக்கிறேன், நீங்க போங்க. பத்திராளி அக்கா இருங்க, ஏரோப்ளான் சத்தம் கேட்க ஏறிக்கிடுவீங்களா? என்ன நட்டவழி இது பழக்கம்? இப்பதான் நான் சொல்லிட்டு வாய கூட இன்னும் மூடல, அதுக்குள்ள ஆரம்பிச்சுக்கிட்டியா நீ? ஏக்கா நீங்களே நாயத்தை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நாங்களே ஆரம்பித்தோம், அவங்க தானே பஸ் விட்றேன் ஃப்ளைட் விட்றேன்னு சொன்னாங்க. என்னமோ கலப்பாக இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு அவங்க கிண்டல் அடிக்கலாமா? அது மட்டும் நியாயமா நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் பேசுறது தப்பு தான் ஒத்துக்கிடுறோம், அப்புறம் அவங்க மட்டும் பேசலாமா? சரிம்மா, அவங்க என்னமோ தெரியாமல் கூட சொல்கிறாங்கன்னு வச்சுக்க, அதுக்கு கேட்டுக்கிட்டு பொறுமையாக போகிறது இல்லையா? அப்படித்தான் பதிலுக்கு பதில் பேசினா அது என்னது அது அர்த்தம்? நீயும் சரியில்லை கீதா, நெட்டவள்ளி கூட சேர்ந்துக்கிட்டு மற்றவங்களை இப்படித்தான் பேசுறதா? அதில் தப்பு. 2 பேரும் பேசாமல் போய் வேலை பாருங்க. சரி நானும் போய் பில்லு உடச்சாம பிடிங்கிட்டு வரேன். இங்கேயே முட்டு நேரம் ஆகி போச்சு. வேற இந்த அருவாளை வேற எங்கே போட்டேன்னு தெரியல. நேற்று பில்லு எடுத்துக்கிட்டு போட்டு போயிட்டேன், அதை போய் தேடி வேற எடுக்கணும். சரி நெட்டவள்ளி வா, எம்பிட்டு நேரம் உட்காந்துப்பேன். அந்த அக்காவும் பில்லு தொலாவ போயிட்டாங்க, அப்புறம் பில்லு தொலைவிட்டாங்களா வீட்டுக்கு போகலாம்பாங்க. அதுக்குள்ளே போய் நாமளும் வேணுங்கிற இழந்த படத்தை போய்கிட்டு வரலாம். நீ முன்னாடியே போ, நான் போறனாடியே வாரேன். சரி அப்போ உக்காந்துக்கிட்டே இருக்காம சட்னாவா நான் போகிறேன். நல்லா காற்று சிலு சிலுன்னு குழு குழுன்னு இருக்குது நிழலுக்கு. கொஞ்ச நேரம் உட்காரலான்னா எங்கே விடுறாங்க? ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இழந்த பழம் பொறுக்க போகிறோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்துக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. சரியா?